தகப்பன் தன் மகன் சுகம் பெறும் வரைக்கும் இயேசுவை விட்டு அவன் நீங்கவே இல்லை. அந்த தகப்பன் தன்னுடைய மகன் சுகம் பெற வரைக்கும் அதான் லூக்கா 9:42 பார்க்கும்போது இயேசு அந்த மகனை தன்னுடைய தகப்பன் இடத்துல ஒப்பு கொடுத்தார். இந்தா உன் பிள்ளைன்னு சொல்லி, இந்தா உன் மகன் சொல்லி, அது வரைக்கும் அவன் அங்கேயே தான் நிற்கிறான், இயேசுனுடைய சமூகத்திலே தான் நிற்கிறான். இப்படி தகப்பன் உங்களுடைய பிள்ளைகளுக்காக தீர்க்கமாய் இயேசுவை தேடுறீங்களா? அங்க சொல்றார், அவனை இந்த இடத்துல கூட்டு வாங்கன்னு சொல்றார். எல்லாமே பெரிய பையன் ஆகிட்டாங்க, அவனால் சிந்திக்க முடியும், எல்லா வேலையும் அவன் சரியாக பார்க்குறான்ல, உலகத்தில் இருக்க எல்லா காரியத்தையும் அவன் சுயமாக சிந்திக்கிறான்ல, நல்ல ஒரு பெரிய வேலையில் இருக்கிறான், அவன் கல்யாணம் ஆகிடுச்சு, பிள்ளை பிறந்துருச்சு, அவனா வாழ்ந்துக்கிறாங்க, அவங்களுக்கு எதுக்கு நம்ம போய் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து பேசணும்? ஏலின் இடத்துல தேவன் அவருடைய குமாரர்களை பற்றி கேட்டார். குமாரருடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியுமான்னு கேட்டார். ஒரு தகப்பனாக இருந்தீங்கன்னா, ஒரு பெற்றோராக இருந்தீங்கன்னா, உங்களுடைய பிள்ளைகள் மீது அவர்கள் ரட்சிக்கப்படும் வரைக்கும் அவருடைய ஆவிக்குரிய அவங்களுடைய ஆத்மா மீது கன்சர்னாக இருக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அவன் சர்ச்சுக்கு வரல அப்படின்னா அது அஸ் அ பேரண்ட் அவங்களுடைய பொறுப்பு. நீங்கள் தவறிட்டீங்க, அவன் வேதம் வாசிக்கலைன்னா அஸ் அ பேரண்ட் அவங்களுடைய பொறுப்பு. அவனுக்கு இயேசுவை பற்றி சிந்தனை இல்லைன்னா அஸ் அ பேரண்ட் அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவன் கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அஸ் அ பேரண்ட் அது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் தவறி கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா இயேசு சொல்கிறார் மிக தெளிவாக மார்க் 10 திருப்பி உங்கள் அடுத்த பக்கத்தில் மார்க் 10, 14, 15 வசனத்தில், சிறு பிள்ளைகளை இடத்துல வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவரை தடை பண்ணாதிருங்கள் என்று சொல்கிறார். சிறு பிள்ளைகளை என் இடத்துல கொண்டு வாங்க, அவர் அழைக்கிறார். அதான் நம்ம இந்த இடத்துல மார்க் 9, 19 பார்க்குறோம். அவங்களை என் இடத்துல கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். உங்களுடைய மகனை உங்களுடைய மகளை இயேசுவினிடத்தில் கொண்டு வருவது பெற்றோரா, தகப்பன், தாயுடைய கடமை.